அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் அப்டேட்டில் இன்றைக்கி ஒரு அடுத்த வீடியோ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வேகன்சியில் இருக்கிறோம். அட்மிஷன் போட்டே ஆகணும், எங்கேயாவது எம்பிபிஎஸ் ஆகியே ஆகணும், எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும், விட்டுறக்கூடாது. 2024 நான் இவ்வளோ மார்க் எடுத்துனேன். நான் இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டோ ஜாயின் பண்ண முடியல, மார்க் ஃபிட் ஆகலை. ஏன்னா யாரை இதை நான் பார்க்குறேன்னா ஒரு 490 மார்க்குக்கு மேலேருந்து ஒரு 570 மார்க் வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டாங்களா சார்னா 50% ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 50% வேறு ஆப்ஷனை பயன்படுத்தி எங்கிட்ட இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே நம்ம காலேஜுக்குள்ள போக வச்சிட்டோம். சரிங்களா? பட் இன்னும் 50% இல்லை அப்படின்னா அந்த 50% மாணவர்கள் எங்கே சார் இருக்காங்க? இங்கே தான் இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க யாரையும் நம்பி போகலை, ஏதோ பண்ணுறாங்க, பட் ஆனால் ஜாயின் பண்ணவே இல்லை. எனிவே, ஸோ இந்த ரவுண்டில் இருக்கிற ஒரு அப்டேட்டு, நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய எம்பிபிஎஸோடைய வழிநடத்துதல் மூலமாக இந்தியா முழுவதும் நான் தமிழ்நாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கல, அப்ராடு போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, நான் என்ட்ரன்ஸ் சர்டிஃபிகேட் நிறைய சொல்கிறோம், அதனால் எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே படிக்கணும், இந்தியாவுக்குள்ளே படிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சில மாணவர்கள் எனக்கு ஏதாவது ஒரு மொழியில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வராங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஓரளவு ரீசனபிள் மார்க் இருக்குங்களா? மார்க் இருந்தால் போதும். கண்டிப்பாக நமக்கு ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குற ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 112 இடங்கள் இருக்குது. சரிங்களா? 112 சீட்டு புதுசாக இன்க்ரீஸ் இன்டேக் வந்தது. ஸோ 100 இடங்கள், இது ஒரு 100% ப்ரைவேட் சீட்டு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த கவுன்சிலிங் சீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். அதற்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ எம்பிபிஎஸ் உடைய அட்மிஷனோட கவுன்சிலிங் டேட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 112 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. 25ஆம் தேதி மார்னிங் 11 o'clock வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒவ்வொரு கல்லூரிக்கும் நான் நேரடியாக போயிருக்கிறேன். சரிங்களா? நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம். நம்மளோட சேனல்லே பழைய வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து கூட பாருங்கள். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு காலேஜ் பற்றியும் எப்படி எங்கே எந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போது நம்ம கடைசியில் ஒரு டெட்லைன் முடிஞ்ச பிறகு கொடுத்த அப்ரூவலில் வருண் அர்ஜுன் மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா சஜன்பூரில் இருக்குது. இந்த கல்லூரியில் 100 இடங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்டேக் கொடுத்தாங்க. இவங்க பெரிலியில் இருக்கிற ரோகில்காந்த் மெடிக்கல் காலேஜோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன். அந்த கல்லூரியில் தான் நம்ம அந்த சீட்டுக்கான 100 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்லூரியில் நம்ம சீட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் நாளையிலேருந்து ஆரம்பித்து 25ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நாட் ஓன்லி வருண் அர்ஜுன், ஈவன் தோ சம் காலேஜஸில் டோட்டல் ஒரு 12 சீட்டு, இதில் ஒரு 100 சீட்டு, மற்ற காலேஜெல்லாம் 1, 2 அந்த மாதிரி ஒரு 112 சீட் மொத்தம் வேக்கண்ட் இருக்குது. இந்த மாயா இன்ஸ்டியூட்டில் இருக்குது, ரோகில்காந்தில் இருக்குது, எல்லா காலேஜுமே சீட் அவைலபிள் இருக்குது. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 12 lakhs ஒரு 13 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு டியூஷன் ஃபீஸ் வரலாம், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் வரலாம், அதுக்கப்புறம் மிஸ்சிலனஸ் ஃபீஸ் வரலாம். இதுதான் அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ளே தான் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்கிற மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளோட சேனல் அதுக்கான நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். தேவைப்படுற மாணவர்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணி அதை பயன்படுத்திக்க பாருங்கள். ஓரளவு நல்ல மார்க் இருக்கணுன்றது அவசியம். ஈவன் 22லேருந்து 25 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிசல்ட் 29ஆம் தேதி. இதே மீண்டும் தமிழ்நாடுடைய கவுன்சிலிங் 25 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் 25ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் பேரலாக தான் போகணும். இங்கேயும் டெபாசிட் இருக்குது, அங்கேயும் டெபாசிட் இருக்குது. எங்கேயும் 2 இடத்துல அலாட்மெண்ட் வாங்கக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல அலாட்மெண்ட் வாங்கணும். ஸோ வி ஹேவ் சம் கால்குலேஷன், யாருக்கு என்ன மார்க், எதில் அலாட்மெண்ட் ஆகும் போது கூட நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நான் கம்ஃபர்டபுளாக தான் ட்ராவல் பண்ணுவோம், எங்கேயும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் கவர் பண்ண நினைச்சது லோயர் ஃபீஸ் ஆர் லோ பட்ஜெட், தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மந்திரம் படிப்பதற்கான ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் இருக்கிற 112 இடங்கள். சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அங்கே நம்மளோட மாணவர்கள் ஆல்ரெடி படிக்கிறாங்க. அங்கே போய் படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது, நல்ல மார்க் இருக்குன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு அந்த அட்மிஷனை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.